அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாரத்தோட முதல் நாள் சுறுசுறுப்பா எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்கறதுக்கு, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தோட பலன் இப்போ அடுத்த வீடியோல இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆடியோலாம் எடிட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா வார ராசி பலனும் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. ஆ பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணுங்க. அப்பதான் வந்து வீடியோஸ் நெறைய ஷேர் ஆகும். ஆ அதே மாதிரி நெறைய வந்து வியூஸ் வர வர புதுசா சில விஷயங்கள செய்யறதுக்கும் எங்களுக்கு உந்துதலா இருக்கும். இப்போ இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 27/1/2025 தை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, காலையில 8:35 வரைக்கும் திரையோதசி திதி இருக்கு. அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பூராட நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அ மரண யோகம் முடிஞ்சே சித்த யோகம் நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு. பிரதோஷமும் இருக்கு. மாத சிவராத்திரி விரதம் இருக்கு. சிவ வழிபாடு செய்றது நல்லது. அ இன்னைக்கு சுப முகூர்த்த நாளாவும், சுப காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற நாளாவும் தான் இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6:35க்கும், சூரியன் மறைவு மாலை 6:07க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6:30லேருந்து 7:30 வரை இருக்கு. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, காலையில 8:02 முதல் 9:28 வரைக்கும் இருக்கு. அதாவது மத் ஆ 7 7:30 9 ராகு காலம் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா, 10:55 முதல் 12:21 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, 1:48 மதியம் முதல் 3:14 வரைக்கும் இருக்கு. இப்ப திரையோதசியில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள், கல்யாணம் அந்த மாதிரி குடும்பம் அ அ அதே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீடு வாங்குறது, நெறைய விஷயங்கள் செய்யறதுக்கும், ஆடல் ய ஆடல், பாடல் கத்துக்கிறதுக்கும், நகை, வண்டி வாங்குறதுக்கும், ஓட்டுறதுக்கும் பயிற்சி செஞ்சுக்கலாம். எழுதுறதுக்கும் உகந்ததா இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு உழைப்பு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு நன்று, விருச்சிக ராசிக்கு விரோதம், தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு இரக்கம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு வெற்றி. கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சில ராசிகளை தவிர மற்ற ராசிகளுக்கு சாதகமாக தான் இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட பிறந்தவங்களால வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. பசங்க வந்து படிப்புல ஆர்வம் இல்லாம எக்ஸாம்ஸ்லாம் வரா மாதிரி இருக்கு. அது உங்களை டென்ஷன் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். திருமண முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பொருளாதார நிலையில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரா மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நல்ல தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட மனநிலையும் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஆ தெளிவான மனநிலையும் சிந்தனையும் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கும் திறமையா எடுக்கிறதுக்கும் நாள் வந்து ஏற்றதா தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நேரத்துக்கு முடிக்கவும் அதே மாதிரி உங்களோட சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்லாவே சாதகமாக இருக்குது. நல்ல ஒரு பாராட்டும் ஆதரவும் நிறையவே இருக்கும். நாள் முழுக்க திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அன்பும், உணர்வும், நல்ல ஒரு பாசமும் பகிர்ந்துக்கிற நாள். இன்னைக்கு நல்ல ஒரு புரிதலும், அன்னுனியமும் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். மனசு விட்டு பேசுங்க. சந்தோஷமா சில விஷயங்கள செய்யுங்க. தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிற ஆற்றலும் நிறையவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அ செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால கவலைகளும் எதுவும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
எந்த குறைபாடும் இல்ல. உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கறனால, ஆரோக்கியமும் சந்தோஷமா இருக்கும். ஜாலியா இந்த நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா அடுத்த அடி எடுத்து வைக்கிறது, என்ன வேலை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வியாபாரத்தில பெரிய தொகை முதலீடோ, இல்லன்னா பணம் பெரிய அளவுல கைமாற்றம் ஆ பரிமாற்றம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட வார்த்தையில அ பார்த்து பேசுறது நல்லது. தேவையில்லாம பேசுறத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பயணங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்கள சுத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. பொறுமையா, உறுதியோட உங்களோட வேலைகள, காரியங்கள செய்றது நல்லது. இன்னைக்கு செய்யக்கூடிய அன்றாட வேலைகள்ல கூட கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ரொம்பவும் பதட்டம் இருக்கா மாதிரி இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா வேலை அதிகமா இருக்கிறனால, ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய வேலை இருக்கு. கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி, எ எத முதல்ல முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு, உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் ஏற்படும். அது உறவுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு பேசுறது நல்லது. விட்டு குடுத்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அமைதியா போறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. செலவுகள் தலைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். சில விஷயங்கள்ல கவனமா இல்லன்னா, பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனக்குறைவு இல்லாம பணத்த கவனமா கையாள்றதும், கவனமா செலவு செய்றதும் அவசியமா இருக்கு. அ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால், தொட வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து பொருளாதார நிலை சிறப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தர மாதிரி இருக்கும். குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சு, மனசுக்கு சந்தோஷமும், திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு லாபகரமா இருக்கிற மாதிரி இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகும். அது இன்னமும் சந்தோஷத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு புதிய மனிதர்களோட பேசி நாளை இனிமையா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அ இன்னைக்கு நண்பர்களும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அ இன்னைக்கு சில விஷயங்கள்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அனுபவபூர்வமான பாடம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் கவனமா அதை என்ன செய்றோம், ஏதுங்கிறத கத்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் அளிக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும் நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட நேர்மையான அணுகுமுறை நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்லாவே இருக்கு. சாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க ஜாலியாவே உங்களோட வேலைகள செய்யக்கூடிய நாளா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அன்பு, பாசம், பரிவு எல்லாமே இன்னைக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் இருக்கு. இனிமையான தருணங்கள நெறையவே இருக்கு. மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தோட வெளிய போறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ நல்ல ஒரு ஆ சந்தோஷமான செலவுகள்ங்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்ல, பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடமான ஆரோக்கியம், சந்தோஷமான மனநிலை இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க சுறுசுறுப்பான ஒரு சந்தோஷமான நாளா இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பார்த்து தான் வரா மாதிரி இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில இனிய செய்திகள் வரா மாதிரி இருக்கும். கூட பொறந்தவங்களோட மனசங்கடங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்களால இன்னைக்கு அ சில அ சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்துக்கு கொடுக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும். முடிஞ்சா பணம் அதிகமா இருந்தா கடன குறைக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க.
இன்னைக்கு சௌகரியங்களா, ஜாலியா இன்னைக்கு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலை நெறையவே இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு மனசுல வலிமையும், உறுதியும் நெறையவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாத்திலயும் குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய நாளா அமையும். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நேரத்துக்கு முடிப்பீங்க. நல்ல ஒரு செயல்திறன் தெரியும். நல்ல ஒரு திறமைய வெளிக்காட்டி மத்த கூட வேலை செய்றவங்கள ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி சுறுசுறுப்பான வேலை உங்களோட இன்னைக்கு இருக்கு. உங்களோட செயல்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவும், நல்லிணக்கமும் அதிகமே இருக்கு. ஜாலியாவே இன்னைக்கு நாள் முழுக்க இனிமையான தருணங்களும் நெறையவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இருக்கு வரவு. நாள புதிய முதலீடு செய்றதுக்கு பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். சேமிக்கிறதுக்கு உண்டான நாளா இன்னைக்கு அமையும். கடன்கள் இருந்தா கடன்கள குறைக்கிறதுக்கும் முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உறுதியும், தைரியமும் உங்ககிட்ட இருக்கிறனால, ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. கடகராசிக்கு இன்னைக்கு தெளிவான நாளா, சந்தோஷமான நாளா தான் கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடை, தாமதங்கள் இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சத்தான உணவு சாப்பிடுறது நல்லது. சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா, நிதானத்தோட செய்றது நல்லது. கவனமா செய்றது இன்னமும் நல்லதா இருக்கு. ஆ மனசுல ஏதோ தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அத அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல நீங்க கூட்டத்தோட கலந்துக்கிட்டு, கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ம் வருமானம் பெருகறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கும். இன்னைக்கு தொழில்ல வளர்ச்சிகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில இன்னைக்கு அதிகமா இருக்கு. நல்ல பலன்கள காணணும்னா, சில சௌகரியங்கள விட்டு குடுத்து, உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படும். சில விஷயங்கள கவனமா சிந்திச்சு, திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆ அனுசரிச்சு போங்க. மனச விட்டு பேசுறது நல்லது. ஆ சில சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவமும், ஆத்திரமும் பட வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகளா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். திட்டமிட்டு உங்களோட செலவுகள பயனுள்ள வகையில கொண்டு போங்க. இல்லன்னா வீண் விரயம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சோர்வு அதிகமா இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கிறனால, ஆ ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. பிரார்த்தனை செய்றது நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையா கொண்டு போறதுக்கு இன்னைக்கு மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு வரவு நெறையவே இருக்கு. ஆனாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பணப்பற்றாக்குறைய தடுக்க முடியும். இன்னைக்கு வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆதரவு இருக்கு. அது மனசுக்கு கொஞ்சம் நம்பிக்கைய தரா மாதிரி இருக்கு. ஆ இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையா உங்களோட சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள கலந்துக்கிட்டீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாதகமான பலனும் அடைய, சிந்திச்சு பொறுமையா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு செயலையும் கவனமா திட்டமிட்டு செய்றது நல்லது. அவசரப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில கவனமா செய்ய வேண்டியது அவசியம். கடினமான சூழ்நிலைகள் நெறையவே இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலையில தவறுகள் எதுவும் ஏற்படாம, உங்களோட வேலைகள தன்னிச்சையா நீங்க மட்டுமே செய்றது, திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லதா இருக்கும். உங்கள தொணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. அது உறவுல அ நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். விட்டு குடுத்து போங்க. அனுசரிச்சு போங்க. முடிஞ்சா கேஷுவலா இன்னைக்கு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்காம, நாள அமைதியா கொண்டு போறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது வருத்தத்த அளிக்கும். சேமிக்க முடியாது. இருக்கிற சேமிப்பு குறையாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கனாலே நல்லதா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக அ செலவு செய்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் வருத்தம் ஏற்பட மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு புது தெம்பும், நம்பிக்கையும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. உற்சாகமா இந்த நாள கொண்டு போவீங்க. பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நல்ல ஒரு அ வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஒரு வலிமையும், உறுதியும் நல்லாவே இருக்கு. அதன் மூலியமா நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு திருப்தியான பலனை அளிக்கும். விருந்தினர்கள் வருகை குடும்பத்தில சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ளேயே இன்னைக்கு நாள் முழுக்க உற்சாகமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு போறதுக்கோ, இல்ல வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு அமையற மாதிரி இருக்கு. ம். சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள், முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கு. சந்தோஷமா இந்த நாள குடும்பத்தோட என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உற்சாகமான வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ, இல்லன்னா இடமாற்றமோ, வேலை மாற்றமோ அதுக்குண்டான அ முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். வேலை செய்ற சூழ்நிலையும் இன்னைக்கு இனிமையா தான் இருக்கு. ஜாலியா உங்களோட வேலைகள மகிழ்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணைக்கிட்ட இன்னைக்கு நேர்மையா பேசி, மனசு விட்டு பேசி, சில விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டு, துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு அன்ப வெளிப்படுத்தி, 2 பேருக்குள்ளயும் அதிகமான புரிதலையும், அனுநித்தியும் மனசு விட்டு பேசி, சில விஷயங்கள தெளிவுபடுத்துறது 2 பேருக்குள்ளயும் சந்தோஷத்த அதிகப்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லாவே இருக்கு. ஊக்கத்தொகை வகைகள்ல பணவரவு நிறையவே இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலும் நிறைய இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சா அதிக சேமிப்பு முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு இந்த நாள பொறுத்தளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண மட்டும் செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில உள்ளவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தவிர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நிதானமா, பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வீண் பிரச்சனைகள தவிர்க்கலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய செலவுகள்லயும் வீண் விரயங்கள தவிர்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கூட இருக்கிறவங்க ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட இலக்குகள அடைய நாள வந்து எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படுது. மனச அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் உங்கள வச்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு திறமையா உங்களோட வேலைகள அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படும். உங்களோட வேலைகள திறமையா செய்யறதுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது கவனமா செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு கவனமா தவறுகள் எதுவும் ஏற்படாம செய்றது நல்லது. இல்லன்னா, ஒரு முறைக்கு 2 முறை உங்களோட வேலைகள திருப்பி செய்ற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கவன சிதறல் இல்லாம, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல அடுத்தவங்கள எதிர்பார்க்காம உங்க வேலைகள நீங்க செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் காரணமா தவறான புரிதலாக வாய்ப்பு இருக்கும். அ உ உறவுல பிணைப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. அத அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். மனசு விட்டு பேசுங்க. உங்களோட குழப்பங்கள அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள தெளிவா சொல்றது நல்லதா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நிதி நிலைமை வருது. ஆனாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மனசுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை, வருத்தக்கூடிய ஒரு நிலையா தான் இருக்கு. பணத்த கவனமா செலவ கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரார்த்தனை செய்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா அமையும். அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கலவையான ஒரு நாளா இருக்கு. சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். பசங்களால சுப செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில செலவுகள் கொஞ்சம் அ கட்டுக்கடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோர்கள் கூட இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் தாமதம் இல்லாம கிடைக்கிறது திருப்தியான மனநிலையை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால ஒரு சிலருக்கு
அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சில அசௌகரியமா, சில பதட்டமா, சில மனநிலையில கவலை இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே பொறுமையா வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செய்யுங்க. உங்களோட செயல்கள், காரியங்கள் செய்யும்போது நிதானமும், பொறுமையும் தேவை. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் கூட வேலை செய்றவங்களோட இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள கையாள வேண்டியது இருக்கு. வேலையில உங்களோட திறமைகள முழுசா பயன்படுத்துறீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாம நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்சா அன்பான உணர்வுகள பகிர்ந்துக்கங்க. பொறுமையா பேசுங்க. அனுசரிச்சு போங்க. விட்டு குடுத்து போங்க. அப்படி இல்லையா, பேசுறத தவிர்த்துட்டு அமைதியா வெளிய போயிறது 2 பேருக்கும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பதட்டத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனக்குறைவா அ இல்லாம பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். பார்த்து இல்லன்னா பெரிய இழப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு விரயங்கள், பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லைகள் கொஞ்சம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட வேலைகள், செயல்கள், வளர்ச்சியில தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. மனச உறுதியா வச்சுக்கிட்டு, மனச சலிக்காம உங்களோட அ அ தைரியமும், உறுதியுமும் அ வச்சு நீங்க வெற்றி பெறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அப்பதான் சாதகமான பலன் கிடைக்கும். கூட பொறந்தவங்க ஓரளவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்கு. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு அ மனசு நிம்மதிக்காக பிரார்த்தனை செய்றதும் நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அத உங்களோட வேலைகளுக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தவிர்த்து வச்சுட்டு, கேஷுவலா உங்கள நீங்களே ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, உற்சாகப்படுத்திக்கிட்டு, சில கட்டுப்பாடுகளோட சிறந்த பலன் காண முடிஞ்ச அளவுக்கு கடினமா முயற்சி செய்றது நல்லது. முடிஞ்சா உங்களோட வேலைகள திட்டமிட்டு பொறுமையா செஞ்சீங்கன்னா சாதகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பே பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. அவங்களோட தவறான புரிதல் உறவுல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நட்பா இன்னைக்கு பேசி பழக வேண்டியது அவசியம். சிறந்த முறையில நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அமைதியா கொண்டு போங்க. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு செலவு இருக்கு. சேமிக்கிறது கஷ்டமா இருக்கு. விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்தலைன்னா, இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, நரம்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கங்க. பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, மனசுக்கு நிம்மதியா இருக்கிற நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு பசங்களால பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வரவும் நல்லா இருக்கு. உங்ககிட்ட ஆரோக்கியமும், மனசும் நல்ல ஒரு திடமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் இருக்கு. நாள் முழுக்க சிறந்த பலன்கள கொண்டு போக, இன்னைக்கு உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். எல்லா விதத்திலயும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கு. வியாபாரத்தில பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் உதவியால பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. கூட பொறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. உங்களோட தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நாள முழுக்க கரெக்ட்டா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, அதிக அளவுல வருமானம் செய்ய முடியும். சேமிப்புக்கும் அதிகமா சேமிக்க வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை நிறையவே இருக்கு. உங்களோட செயல்கள் பார்த்தீங்கன்னா, சிறப்பா பணியாற்றுற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்களுக்கு, வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட அமைதியா, ஜாலியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அந்யோன்யமும் இருக்கு. இனிமையான தருணங்களும் இருக்கு. முடிஞ்சா
ஒண்ணா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, ரெட்டிப்பான சந்தோஷம் நெறையவே இருக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல பண வரவு, எதிர்பாராத வரவு, கடின உழைப்பு காரணமா ஊக்கத்தொகையும் வகையில வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பண வகையில, அ சலுகை வகையில பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு ரெட்டிப்பாகும். கவனமா செலவ கையாண்டீங்கன்னா, அதிக அளவு சேமிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமா சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. புத்திசாலித்தனமா இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. அது மூலியமா சாதகமான பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமையா, உறுதியோட உங்களோட சிறப்பான திட்டம் தீட்டி, உங்களோட இலக்குகள அடையக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற எல்லா காரியமும் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் வகையில அவங்களோட குடும்ப இல்லத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உடல்நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறுது. குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். இன்னைக்கும் உங்கள பொறுத்தளவுக்கு கலவையா இருந்தாலும், நாள் முழுக்க இனிமையான, சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட இன்னைக்கு சிறப்பான செயல்திறன் மூலியமா உங்களோட பணிகள்ல வெற்றி பெற்று நல்ல ஒரு அ நிலையான பொசிஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. உங்க வ உங்களோட செயல்கள், காரியங்கள் மூலியமா வேலையின் அ அ தரம் மூலியமா நல்ல பலன்கள், கூடுதல் பலன்கள் பெற வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில அ பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நேர்மையா நடந்துக்கிட்டு, நல்ல ஒரு கம்யூனிகேஷனும் நல்லாவே இருக்கு. 2 பேருக்குள்ள அன்பு, மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கு. சந்தோஷமா, இனிமையா நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் நல்லாவே இருக்கு. சிறப்பா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய முதலீடுகள் இன்னைக்கு நீங்க சேமிச்சீங்கன்னா, அதிக லாபம் தரா மாதிரி இருக்கும். சந்தோஷமா, உறுதியா இந்த நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு தெளிவான மனநிலையும், உறுதியான அ ச ஆரோ அ ஸ் மனநிலையும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மீன ச மீன ராசிக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளா தான் அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாத பலன்கள். இனிமே மாசம் மாசம் பலன்கள் வர வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா வார பலன்களும் போடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அ யாரெல்லாம் உங்களோட ராசிக்கு பலன் பார்க்குறீங்களோ, அந்த ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இதே பேட்டர்ன்ல தான் வரும். அ அதே மாதிரி ஒவ்வொரு அ பிப்ரவரி மாத பலனுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட நேரம் குறிப்பிட்டு தான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத பாருங்க. என்னோட ஷே அ அதாவது Instagram, Facebook அதுலலாம் சில விஷயங்கள் புதுசா பண்ணலான்னு இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நல்லதா உங்களுக்கு பலன் தர வகையில இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. எல்லாரும் பொது பலனுங்கிறது பொது கேஷுவலா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.